காங்கிரஸ் கட்சியினுடைய பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் தாவேகா கட்சி தலைவர் விஜய் அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். 2 மணி நேரம் அந்த சந்திப்பு நீடித்திருக்கிறது. ஏற்கனவே காங்கிரஸ் மேலிடம் திமுக கட்சியோடு தொகுதி பங்கீடு நிகழ்த்துவதற்காக 5 பேர் கொண்ட குழுவை அமைத்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் பிரவீன் சக்கரவர்த்தியினுடைய இந்த சந்திப்பு மிகப்பெரிய பூதாகரமாக வெடித்திருக்கிறது. இதனுடைய பின்னணியில என்ன நடக்கு, இவர்கள் திமுக கட்சியில நீடிப்பார்களா, கூட்டணியில நீடிப்பார்களா, இல்லைன்னா வெளியேறி தாவேகாவுக்கு தாவ போகிறார்களா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விகள் எல்லாம் தொடர்ந்து எழுந்து கொண்டே இருக்கிறது. முற்றுப்புள்ளி இல்லாத கேள்விகளாக இது இருந்து கொண்டே இருக்கிறது. அதை குறித்து தான் இந்த காணொலியில நம்ம பேச போகிறோம். பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் 2 மணி நேரம் சந்திச்சு விஜய் அவர்கள்ட்ட பேசியிருக்கிறார். இது வேற ஒரு நேரம்னா இது ஒரு பிரச்சனையே இல்லை. ஆனா இது எலெக்ஷன் நேரமானதுனால இது மிக மிக முக்கியத்துவம் பெறுகிறது. அதுவும் மட்டுமல்ல, காங்கிரஸ் மேலிடம் 5 பேர் கொண்ட குழுவை அமைச்சிருக்கு கிரீஸ் கோடங்கர் தலைமையில். இவர்கள் போய் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு பேசுறாங்க. சந்திச்சு பேசி முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இன்னும் நாங்க கூட்டணி பேசுறதுக்காக, இந்த தொகுதி பங்கீடு பேசுவதற்காக குழுவே அமைக்கல, குழு அமைச்ச பிறகு நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல தான் மிக மிக முக்கியமான விஷயம் இருக்கு. இவர் கிரீஸ் கோடங்கர் முதலமைச்சரோட பேசும்போது எங்களுக்கு 70 சீட்டு வேணும், அது மட்டுமல்ல ஆட்சியிலும் அதிகாரத்திலும் எங்களுக்கு பங்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய வாகனம் தமிழ்நாட்டில் தான் கொஞ்சம் அப்படியே தட்டு முட்டுப்பட்டு ஓடிட்டு இருக்கு. எல்லா மாநிலத்திலையும் அது படுத்துட்டு பஞ்சர் ஆயிற்று அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ இவர்கள் இங்க திமுகவோட இந்த அளவுக்கு பேசுறாங்கன்னா அதுல 2 விஷயம். ஒன்று, இந்த பேரம் பேசி எப்படியாவது தொகுதிகளை அதிகமா பெற்றணும் அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. இன்னொரு பார்வை, இவர்கள் தாவேகாவுக்கு தாவ போறாங்களா, அதனால இந்த பேர விஷயத்தை வலுவாக பேசுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழுந்திருக்கு. கடந்த சட்டமன்ற தேர்தலில் 25 சீட்டு காங்கிரஸுக்கு ஒதுக்கி இருந்தது திமுக. இதுல 18 தொகுதிகளில் அவர்கள் வென்று இருக்கிறாங்க. இந்த 18 தொகுதிகள்லாம் எப்படி இவர்கள் வெற்றி பெற்றார்னா, திமுக கட்சியினுடைய பேராதரவும் அவர்களுடைய உழைப்பும் இதெல்லாமே இருந்தது. அவர்களுடைய உழைப்பு, அவர்களுடைய ஆதரவு இல்லாம அவர்கள் வெற்றி பெற்றிருக்க முடியாது. ஆனா இப்போ திமுக சார்பில் ஒரு கணக்கெடுப்பு நடத்தி இருக்கிறாங்க. அந்த கணக்கெடுப்புல அவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி என்னன்னா, இந்த காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய இந்த தொகுதிகளில் மறுபடியும் அவர்களே வந்தாச்சுன்னு சொன்னா பாதி பேருக்கும் இங்க வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறத உறுதியாக திமுக நம்புகிறது. இந்த விஷயத்தை ஏற்கனவே டெல்லி தலைமைக்கு அவர்கள் பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவாகுது. ஏன் அவர்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொன்னா, அவர்களுடைய செயல்பாடுகள் அப்படி. அவர்கள் எஜமானர்கள் மாதிரி சீட்டை வாங்கிட்டான்னா ஒரு சிலரை தவிர மற்ற எல்லாருமே அவர்களுடைய தொகுதியில பத்திரமா உட்கார்ந்து இருக்கிறாங்க. வேற எந்த வேலைகளும் அவர்கள் செய்யறதில்ல. இன்னொன்று காங்கிரசினுடைய களப்பணிகள் நமக்கு தெரியும். தமிழகத்துல எத்தனை போராட்டங்களை நடத்தினாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. இப்ப நடந்து கொண்டிருக்கக்கூடிய எஸ்ஐஆருக்கு எதிராக எந்த அளவுக்கு களத்துல போய் அவர்கள் வேலை செய்கிறாங்க, மக்களை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறதே மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு. என்னன்னா, இந்த எஸ்ஐஆரை பொறுத்த அளவுல, இல்லைன்னா இந்த ஓட்சோரியை பொறுத்த அளவுல ராகுல் காந்தி அவர்கள் மிகப்பெரிய பிரச்சனைகளை முன்னெடுத்து பேசுறார். இதற்கான ஆதாரங்களை வெளியிடுறார். அதோட அந்த கட்சி அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கு. அதற்கு பிறகு மக்களை சந்திக்கிறதோ, களத்துல வேலை செய்யறதோ, இல்லைன்னா இதை மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக உருவாக்குறதோ, மக்கள்கிட்ட கொண்டு போறதோ, இந்த மாதிரியான எந்த விஷயங்களும் காங்கிரஸ் பண்ணல. அது மிகப்பெரிய ஒரு சிக்கலாக காங்கிரஸுக்கு உருவாகி இருக்கு. இவர்கள் மேனேஜர்கள் மாதிரி மேலே இருந்து எல்லா விஷயங்களையும் பண்ணிட்டு இருப்பாங்க, களத்துல வரமாட்டாங்க, எஜமானர்களா அப்படிங்கிற ஒரு தோற்றம் காங்கிரஸை சுத்தி இருக்கு. சரி, இது காங்கிரஸினுடைய நிலைமை. அதனால தான் ஸ்டாலின் அவர்கள் நாங்க இன்னுமே வேலையே தொடங்கலை, இதுக்கு முன்னால நீங்க வந்தா எப்படின்னு கேட்குறாங்க. இவர்கள் முன்கூட்டியே திமுகவை சந்தித்ததனுடைய நோக்கம் நமக்கு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு. என்னன்னா, ஏற்கனவே இந்த ஆட்சியிலே பங்கு, அதிகாரத்திலே பங்கு ஏன் கேட்குறாங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் தாவேகா கட்சி ஆரம்பிச்ச பிறகு எங்க கூட கூட்டணி சேர்றவர்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் நாங்க பங்கு கொடுப்போம் அப்படின்னு சொன்னார். அதற்கு பிறகுதான் இந்த காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஆட்கள் அடிச்சு பரண்டு நம்ம விஜய் கூட கூட்டணி வச்சிருவோம், எங்க கூட கூட்டணி திமுக வைக்கலைன்னா அவர்கள் தோல்வியை தழுவுவார்கள், இப்படி பக்கம் பக்கமா பேச ஆரம்பிச்சாங்க. அதுல அவர்களுக்கு விஜய் அவர்களோட போறதுல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கு. போயிட்டான்னா நமக்கு அதிக சீட்டு கிடைக்கும்,
நம்ம எல்லாம் எம்எல்ஏக்கள் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க போல் இருக்கு. எப்படி இங்க இருக்கக்கூடிய இளம் தலைமுறை வாக்காளர்கள்ல ஒரு குறிப்பிட்ட சதவீத மக்கள் விஜய் அவர்கள் தான் 2026 முதல்வர் அப்படின்னு சொல்றாங்களோ, அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியில் உள்ளவங்க நினைக்கிறாங்க போல் இருக்கு. குறிப்பாக கரூர் எம்பி ஜோதிமணி அவர்கள், மாணிக்கம் தாக்கூர் அவர்கள், சசிகாந்த் செந்தில் அவர்கள், இவர்களுக்கெல்லாம் எப்படியாவது நம்ம அங்க போய் சேர்ந்துட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது. அதுல ஒரு நபர் தான் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி. இந்த பிரவீன் சக்கரவர்த்தியினுடைய பின்னணி நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் காந்தியோட மிகவும் நெருக்கமான ஒரு நபர். இதுலதான் நமக்கு பல கேள்விகள் எழும்புது. அது மட்டுமல்ல, இந்த ஓட்சோரி விஷயத்துல பல தரவுகளையும் எடுத்து அவருக்கு கொடுக்கிறது, அதை சரிபார்க்கிறது, இந்த மாதிரியான வேலைகளை எல்லாம் இவர் செஞ்சுட்டு இருந்தாரு. அது மட்டுமல்ல, காங்கிரஸ் கட்சி கர்நாடகாவில் போட்டியிடும் போது அங்க வியூக வகுப்பாளராக வேலை செஞ்சதுல முக்கியமான நபர் பிரவீன் சக்கரவர்த்தி. அதுக்கு சசிகாந்த் செந்தில் அவர்கள் எல்லாம் வேலை பார்த்தது நமக்கு தெரியும். அப்ப ஏற்கனவே இந்த தாவேக்காவோட காங்கிரஸை எப்படியாவது கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறதுல இவர் முனைப்பாக இருக்கிறார். இவர் தான் ஏற்கனவே பிடிஆர் பழனிவேல் ராஜன் அவர்களுடைய ஆடியோவை சவுக்கு சங்கர் மீடியாவுக்கு கொடுத்து கசிய விட்டது. அந்த வேலை எம்பி சசிகாந்த் செந்தில் அவர்களுடைய வழியாக நடந்தது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அப்போ இந்த பிரவீன் சக்கரவர்த்திக்கு இப்போ மயிலாடுதுறை தொகுதியில எம்எல்ஏ சீட்டு வாங்கி நிற்கணும் அப்படிங்கிறது அவருடைய ஒரு ஆசையாக இருக்கு. அதுக்கு திமுக தரப்புல அந்த தொகுதி இவர்களுக்கு ஒதுக்கப்படாது. இன்னொன்னு, பிரவீன் சக்கரவர்த்தியை மிகப்பெரிய எதிரியாக திமுக பார்த்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல தான் தாவேக்காவோட சேர்ந்தா நமக்கு ஒரு எம்எல்ஏ ஆயிரலாம் அப்படின்னு ஒரு கணக்கு பிரவீன் சக்கரவர்த்திக்கு இருக்கு. இப்படி பல கணக்குகள் ஓடிட்டு இருக்கு. அப்போ ஏற்கனவே தாவேக்காவு கூட நம்ம போய் சேரணும் அப்படின்னு சொல்லி பலரும் பேசிட்டு இருக்கக்கூடிய நிலைமையில இங்க பேச்சுவார்த்தை தொடங்கக்கூடிய இந்த நேரத்திலேயே எங்களுக்கு 70 சீட்ல வேணும், ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்னு கேட்கறது, தாவேக்காவுக்கு நாங்க தாவிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு செக் வைக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்கு எழுது. இந்த வண்டி எங்க போய் முட்டி மோத போகுதோ அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏற்கனவே இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களிலும் செல்வாக்கு இல்லாத கட்சியாக காங்கிரஸ் ஆகிப்போச்சு. அதுல ஓட்சோரி முக்கியமான விஷயம். அதை எதிர்த்து மிகப்பெரிய வேலைகள் இவர்கள் செய்யல அப்படிங்கிறது நம்ம பார்க்கக்கூடிய விஷயமாகத்தான் இருக்கு. ஏற்கனவே தமிழ்நாடு கூட கேரள மாநிலத்தினுடைய சட்டமன்ற தேர்தல் வருது. இப்போ கேரளத்தை பொறுத்தளவில் அங்கே 2வது முறையாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆட்சியில் இருக்கு. இந்த முறையும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வர்றதுக்கான அத்தனை வேலைகளையும் மிக தீவிரமாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸினுடைய நிலையை நம்ம நினைச்சு பார்த்தோம்னா அது மிகவும் சிக்கலாக அங்கே இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய உட்கட்சி மோதல் பிரச்சனைகள், இந்த விஷயங்கள் எல்லாம் ஏகப்பட்ட கலைபேரங்களாக ஆகியிருக்கு. அப்போ இந்த முறையும் கேரளத்தில் காங்கிரஸ் வருமா அப்படிங்கிறது மிக மிக பெரிய கேள்வியாக இருக்கு. இன்னொரு பிரச்சனை அங்கே ஓடிட்டு இருக்கு. என்னன்னு சொன்னா, ராகுல் மாங்கூட்டம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸினுடைய இளைஞர் காங்கிரஸ் தலைவர், அவரை சுற்றி பாலியல் பிரச்சனை மிகப்பெரிய பூதாகரமாக வெடித்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய பேரே நாசமாயிட்டு இருக்கு. 10 நாட்களுக்கு மேலாக அவர் தலைமுறைவாகி இருக்கிறார். இன்னைக்கு தான் வெளியே வந்திருக்கிறாரு. அவருக்கு ஜாமீன் ஏதோ கிடைச்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப இந்த அளவுக்கு மிகப்பெரிய சிக்கலாக காங்கிரஸ் கட்சி ஓடிட்டு இருக்கு. இந்த நேரத்துல தான் இங்க துணிஞ்சு இவர்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே கொடுத்த 25 தொகுதிகளை கொடுப்பாங்களா அப்படிங்கிறதே மிகப்பெரிய சந்தேகமாக கேள்வியாக இருக்கு. திமுக இதற்கு முன்னாலே சொல்லிட்டாங்க, எங்களுக்கு எந்த விதமான சிக்கலும் இல்லை, நீங்க தாவேக்கா கூட போறீங்கன்னு சொன்னா போயிருங்க, எங்களுக்கு வரக்கூடிய சீட்டுகளை கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் விடுதலை சிறுத்தைக்கும் நாங்க கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வெளிப்படையாக பேசியாச்சு. அப்படி இருந்த பிறகும் கூட இப்போ அவர்கள் இன்னொரு காலை தாவேக்காவை நோக்கி வச்சிருக்காங்களோ அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன தோணுது. இதுல வேற கேசி வேணுகோபால் அவர்கள், காங்கிரஸ் கட்சியினுடைய செயலாளர், அவருக்கு ஒரு ஆசை, பாண்டிச்சேரியில நமக்கு ஆட்சியை பிடிச்சிடலாம் விஜய் நம்ம கூட சேர்ந்துட்டா. அது மாதிரி கேரளத்துல விஜய் வந்தாச்சுன்னு சொன்னா நமக்கு இளைஞர்களுடைய வாக்குகள் கிடைக்கும், அதன் மூலமாக நம்முடைய வெற்றி வாய்ப்பு உறுதி செய்யப்படும், ஒரு 3, 4, 5% ஓட்டுகள் அதிகமாக கிடைக்கும். அவருக்கு என்னன்னு சொன்னா அங்க முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு ஆசை. அதற்காக இங்க மேலிடத்துல அவர் பேசிட்டு இருக்காரு. இப்படி பல்வேறு கட்டமாக இந்த தலைவர்கள் எல்லாம் சுத்தி சுத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம இதோட பொருத்தி பார்க்க வேண்டியது இருக்கு. ஏற்கனவே கரூர் எம்பி ஜோதிமணி அவர்கள் அருண்ராஜ் ஐஆர்எஸ்
நம்ம தாவேக்காவில் இருக்கக்கூடிய அந்த 2ஆம் கட்ட தலைவரோட வந்து பேசியிருக்கிறாரு ஒரு கல்யாண இதுல. அது மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் திருநாவுக்கரசோட வந்து பேசியிருக்கிறாரு. இப்படி பல பக்கமாக இவர்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. இது காங்கிரஸ் தலைமைக்கு தெரியுமா? தெரிந்துதான் நடக்குதா? இல்லைன்னா வந்து இவர்களாவே வந்து பேசிட்டு இருக்கிறாங்களா அவர்களுடைய அபிலாஷைகளுடைய அடிப்படையில் அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விகள் வந்து எழும்பியிருக்கு. இப்போ தாவேக்காவை பொறுத்தளவில் தாவேக்காவில் செங்கோட்டையன் போய் சேர்ந்துட்டாரு. அது மாதிரி நாஞ்சில் சம்பத் அவர்கள் வந்து போய் சேர்ந்துட்டாரு. நாஞ்சில் சம்பத் அவர்கள் போனதுனால மிகப்பெரிய ஒரு ஓட்டு வங்கி அங்கே போய் சேர்ந்துரும் அப்படிங்கிறத நான் சொல்லலை. ஆனால் செங்கோட்டையன் போனது அவர்களுக்கு ஒரு பலம், அதை மறுக்கவே முடியாது. கோயம்புத்தூர் பகுதியில், ஈரோடு பகுதியில் அவர்களுக்கு செங்கோட்டையனை வச்சு செல்வாக்கோட கொஞ்சம் வாக்குகள் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது பரவலாக பேசப்படக்கூடிய விஷயமாக இருக்குது. ஆனால் ஒட்டுமொத்த தமிழகத்திலையும் அது ஒரு செல்வாக்காக மாறுமா, அது ஓட்டு வங்கியாக வந்து உயிர் பெறுமா அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்துன்னு தான் பார்க்கணும். இந்த நேரத்தில் இவர்களுக்கு கூட காங்கிரஸ் வாரதா இருந்தால் அவர்களை சுற்றி மிகப்பெரிய ஒரு பிம்பம் உருவாகும். 2026 அவர்கள் தான் வருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு வந்து உருவாகும். அப்படி ஒரு பேச்சு உருவானா போதும் இந்த நடுநிலை வாக்காளர்கள் எல்லாம் போடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. விஜய்க்கு காங்கிரஸ் கூட்டணிக்கு போடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு வியூக வேலையை தாவேக்கா தரப்பு வந்து செஞ்சுட்டு இருக்கு. அதனுடைய அடிப்படையில தான் விஜய் அவர்களுக்கு கூட பிரவீன் சக்கரவர்த்தி பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார் அப்படிங்கிற விஷயம் வந்து வெளியாகி இருக்கு. ஏற்கனவே தாவேக்கா கட்சியோட காங்கிரஸை கொண்டு நான் கூட்டணி சேர்த்துருவேன் அப்படின்னு சொன்னவர் தான் பிரவீன் சக்கரவர்த்தி. அதற்கு ஏற்கனவே இதற்கு துணையாக இருக்கிறது தாவேக்கா கட்சியில் இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி. இவர்களெல்லாம் சேர்ந்து வேலை செஞ்சவங்க. ஜான் ஆரோக்கியசாமி, பிரவீன் சக்கரவர்த்தி இவர்களெல்லாம் கர்நாடக காங்கிரஸினுடைய வெற்றிக்கு வியூக வகுப்பாளராக வேலை செஞ்சவங்க. அதில் சசிகாந்த் செந்தில் அவர்களும் இவர் கூட உண்டு. அப்போது இந்த கணக்கையெல்லாம் நம்ம அப்படியே பொருத்தி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. இதில் இன்னொரு விஷயம், ஆதவ் அர்ஜுனாவுக்கு இந்த காங்கிரஸ் கட்சியை எப்படியாவது திமுகவிலேருந்து பிரித்து தாவேக்காவை கூட கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அஜெண்டா பாஜக மேலிடம் கொடுத்திருப்பதாக நம்ம பல காலமாக பேசிட்டே இருக்கோம், சொல்லிட்டே இருக்கோம். ஒரு பக்கம் ஆதவ் அர்ஜுனா வந்து வீடியோக்கள் எல்லாம் வெளியாகி, பேட்டிகள் எல்லாம் வெளியாகி 2026 நாங்கள் தான் திமுக கட்சியிலேருந்து மிக முக்கியமான அமைச்சர்கள் 2 பேர் வரப்போகிறாங்க அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அது மாதிரி அதிமுகவில் எல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சவுடால் விட்டு இருக்கிறாங்க. அது நமக்கு தெரியும். இந்த வகையில் காங்கிரஸ் போய் சேர்ந்தா நிச்சயமாக அவர்களுக்கு அது ஒரு பலம்தான். காங்கிரஸ் நிச்சயமாக வெற்றி பெறுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. எந்த மாதிரியாக இருந்தாலும் அது தாவேக்காவுக்கு மிகப்பெரிய வெற்றியாக அமையும். இதனால தான் தாவேக்கா இப்போ ஒரு ப்ரெஷரை இதில் வந்து போட்டு இருக்கிறதாக விவரம் அறிந்தவர்கள், அரசியல் இந்த நடத்தை தெரிந்தவர்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. வரக்கூடிய காலங்களில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். இப்போ 70 சீட்டு கேட்டிருக்காங்கன்னா அதில் ஒரு 40 சீட்டு தருவாங்க அப்படிங்கிற ஒரு நினைப்பில் முன்வைக்கிறாங்களா இருக்கும். ஆனால் திமுக தரப்புலேருந்து நிச்சயமாக கராராக இருப்பாங்க. அவர்கள் வந்து நினைக்கிற மாதிரியான சீட்டுகள் வந்து இதில் கிடைக்காது. நமக்கு இங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை தக்க வைக்கணும், நமக்கு அகில இந்திய அளவுலையும் நமக்கு ஒரு பிடிமானம் வேணும் பாராளுமன்றத்துலையும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக காங்கிரஸ் வந்து திமுகவை விட்டு போகாது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனாலுமே நமக்கு ஒரு பேரம் பேசுவோம் அப்படிங்கிற ரீதியாக அங்கேயும் ஆள விட்டு இங்கேயும் ஆள விட்டு பேசிட்டு இருக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் நமக்கு எண்ண தோன்றுகிறது. வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம் இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி பேரங்கள் எப்படி போகிறது, பேச்சுவார்த்தை எப்படி நடக்கிறது, சீட்டு ஒதுக்குறது எப்படியாக இருக்க போகிறது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியது இருக்குது. இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.